தமிழ்நாட்டை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அதில் தமிழ்நாட்டிற்கான சிறப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை. இதனால் வரும் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடக்கவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, இமாச்சல் முதலமைச்சர் சுக்பீந்தர் சிங் சுக்கு ஆகியோர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை தான் தற்போது மத்திய பட்ஜெட் என பாஜக படித்திருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள அவர், ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அறிவித்ததும் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறினார். காங்கிரஸ் கட்சி இந்த ஏஞ்சல் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வேண்டுகோள் விடுத்து வந்ததாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் அளித்த பல வாக்குறுதிகள் தான் பட்ஜெட்டில் தான் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கோடநாடு கொள்ளை வழக்கில் மேலும் 4 பேருக்கு கோவை சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவங்களில் காவலாளி ஓம் பகதூர் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் சயான், வாலையார் மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். சிபிசிஐடி போலீசார் இதுவரை 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு கைது செய்யப்பட்டுள்ளார். உதயன் மற்றும் திபு ஆகியோர் ஜூலை 25ஆம் தேதியும், ஜம்சீர் அலி மற்றும் ஜுதின் ஜாய் ஆகியோர் ஜூலை 30ஆம் தேதியும் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சீரான நிலையில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். போக்குவரத்து துறையில் மோசடி மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 3 நாள் தீவிர சிகிச்சையில் அவரது உடல்நிலை தேறியதை அடுத்து அங்கிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை அழைத்து சென்ற போலீசார் புழல் சிறையில் அடைத்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவில் 100 ரூபாய் கட்டண வழியில் மட்டுமே சிறப்பு தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா வரும் 27ஆம் தேதி முதல் 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு குடிநீர், சுகாதாரம், பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள், போக்குவரத்து வசதிகள் குறித்து சிறப்பு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் சேகர் பாபு, காந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் சேகர் பாபு, 5 நாள் நிகழ்ச்சியில் 2,50,000 பக்தர்களுக்கு தொடர் அன்னதானமும் 400 சிறப்பு பேருந்துகளும் சென்னையிலிருந்து சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளதாக கூறினார். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு நேரில் ஆறுதல் தெரிவித்து நிவாரணத் தொகையை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார். கடந்த 6 நாட்களாக நீலகிரி கனமழை பெய்து வருவதால் பொன்னானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் ஆற்றில் மீன்பிடிக்க சென்ற கவியரசன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்தனர். இந்நிலையில் கவியரசன் உடல் 3 நாட்களுக்கு பிறகு நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அவரது குடும்பத்திற்கு அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆறுதல் கூறி 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினார். அருகிலுள்ள ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் நமது மாணவர்கள் 2 பேரையும், குணசேகரன், கவியரசன் என்ற 2 மாணவர்கள் அங்கு கரையோரத்தில் குளிக்க சென்றுள்ளார்கள். அவர்கள் திடீரென்று அடித்து செல்லப்பட்டனர். அது அன்றைக்கி ஒரு பாடி எடுத்துட்டாங்க. அன்றைக்கி இந்த பையனுடைய பாடி கிடைக்காம நேற்று சாயந்தரம் எடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இவங்க அம்மாவும் இன்றைக்கி அவங்க யூஎஸ்ல இருந்து இன்றைக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டு நேற்று வந்தது. அந்த பாடியை வச்சு இன்றைக்கி காலையில் இந்த அம்மா வந்ததுனால எடுத்துருக்காங்க. உள்ளபடியே ஆழ்ந்த அனுதாபத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கி இந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனேயே எங்களுக்கு உத்தரவிட்டு அவங்களுக்கு சென்று 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கான்னு சொல்லி உத்தரவிட்டு அன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டா. இன்றைக்கி இந்த பையனோட பாடி நேற்று கிடைச்சதுனால ஐடென்டிஃபை அன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சி எடுத்ததுனால இன்றைக்கி 3 லட்சத்தை கொடுத்தாச்சு.
கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சி அலுவலகத்தில் கவுன்சிலர்களுடன் அமைச்சர் KR பெரிய கருப்பன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் கூட்டுறவு சங்க தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் அறிவிப்பை கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையம்தான் அறிவிக்க வேண்டும் என்றும் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இல்லை என்று கூறிய அமைச்சர் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சினை ஏற்பட்டால் முதல்வர் இரும்புகரம் கொண்டு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். சட்ட ஒழுங்கு அங்கொன்று இங்கொன்று ஏதாவது நடக்கிறத இந்த அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவது நினைப்பாக இருக்கிறார். பிரச்சனைகளுக்கு எந்த அளவிற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பதையும் நீங்களும் கவனிச்சு. அதனால சட்ட ஒழுங்கு இருந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்ப்பதற்கான முயற்சியும் எதிர்காலத்தில் அவைகள் தடை தூக்காத அளவிற்கு நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துள்ளார். நடக்கிறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். நடக்கையில அறிவிப்பாங்க. அதுக்குன்னு தேர்தல் ஆணையம் இருக்கு, நான் அறிவிக்க முடியாது. கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்துவதற்கு தனியாக தேர்தல் ஆணையம் இருக்கிறது. அவர்கள்தான் அதற்கான அறிவிப்பை செய்திருக்கிறார். வங்கதேசத்திலிருந்து 3வது நாளாக நேற்று 35 மாணவர்கள் சென்னை வந்தடைந்தனர். வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு தொடர்பாக வங்கதேசத்தில் போராட்டம் மற்றும் கலவரம் நடந்து வரும் நிலையில் இந்தியாவிலிருந்து மருத்துவம் படிக்க சென்ற மாணவர்கள் தூதரக அதிகாரிகள் மூலம் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். அந்த வகையில் 131 மாணவர்கள் அழைத்து வரப்பட்ட நிலையில் 3வது நாளாக நேற்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 35 மாணவர்கள் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை அயலக தமிழர் நலத்துறை ஆணையக அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைத்தனர். காவிரி பிரச்சினை பட்ஜெட்டில் உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி நீர் உரிமை கோரி தஞ்சாவூர் பனகல் கட்டடம் முன்பு திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கி. வீரமணி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா பகுதிக்கு காவிரி உரிமையை மத்திய அரசு வஞ்சித்து வருவது தொடர்கதையாக உள்ளது. மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டிலும் தமிழ்நாடு என்கிற பெயர், தமிழ் மக்களின் உரிமை, வெள்ள நிவாரணம் என எதுவும் இடம்பெறவில்லை என்று குற்றம் சாட்டினார். நீர் உரிமையாக இருந்தாலும் நிதி பங்கீடு உரிமையாக இருந்தாலும் அதை பற்றி நம்முடைய உரிமைகள் சலுகைகள் அல்ல, பிச்சைகள் அல்ல, உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் ஒரு நிரந்தர தீர்வை உருவாக்க வேண்டும் என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் அனைத்து கட்சிகளுடைய முடிவுகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவிற்கு விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி அது போராட்ட களமாக இருந்தாலும் அல்லது செயல் திட்டமாக இருந்தாலும் அதை உருவாக்க வேண்டும் என்பதை அன்போடு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் இதை வைத்துக் கொண்டிருக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் விவேகானந்த கேந்திரிய வளாகத்தில் தியாக பெருஞ்சுவரை RSS அமைப்பின் அகில பாரத தலைவர் மோகன் பகவத் திறந்து வைத்தார். சக்ரா விஷன் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாக பெருஞ்சுவரை மோகன் பகவத் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தா கேந்திரியாவின் அகில இந்திய தலைவர் பாலகிருஷ்ணன், சக்ரா விஷன் தொண்டு நிறுவன தலைவர் சக்ரா ராஜசேகர், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.